சாதனா மற்றும் ரவுடி பேபி சூர்யாவோட பிரச்சனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரவுடி பேபி சூர்யாவோட மகனுக்கு திருச்சி சாதனாவோட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதாவது இதுல 2 பேருமே மைனர்ஸ். ஸோ குழந்தை திருமணத்துக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி திருச்சி சாதனா அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இதனை எடுத்து ரவுடி பேபி சூர்யா என்ன சொல்லியிருக்காங்க, இதையும் தாண்டி போலீஸ் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, மக்கள் இதை பார்த்து என்ன கருத்து சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி சாதனாவும் ரவுடி பேபி சூர்யாவும் பல இன்டர்வியூஸ்ல ஒன்னா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டென்ட் கூட போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரவுடி பேபி சூர்யா பயங்கரமா ஃபேமஸா இருக்காங்க. திருச்சி சாதனாவும் அதே மாதிரி தான். ஸோ ரீசெண்டா இந்த கல்யாண பேச்செல்லாம் வரும்போது, அதாவது கண்டென்ட்டுக்காக எடுக்க போனது எப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தை திருமணம் வரைக்கும் போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ்ல போல, பட் ஸ்டில் எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா, இப்படி என் பொண்ணை கேட்டு வரையே உனக்கு தெரியலையா சின்ன பொண்ணுன்னு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ண. இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நீ என்னையவே கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுடி பேபி சூர்யா குழந்தைகள்ல இருந்து திருச்சி சாதனாவோட கணவர் திருச்சி சாதனா மற்றும் எல்லாரையும் ரொம்ப அவதூறா பேசியிருக்காங்க. இப்ப இதுதான் விஷயமே. இப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சாதனா அழுதுகிட்டே அவங்களை எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அவங்க இப்படி பேசுறது என்னால தாங்கிக்கவே முடியல. என் குழந்தைங்களை என்னைக்குமே நான் மீடியா முன்னாடி கொண்டு வந்ததே இல்லை, என்ன பேசினா பரவாயில்ல, என் புருஷனை பத்தியும் என் குழந்தை பத்தியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க, யாரு என்ன இருந்திருந்தாலும் பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் செகண்ட் முன்னாடி தான். அதாவது நான் தெரியாம பண்ணிட்டேன், பழனி முருகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் கோவத்துல பேசுறேன்னா எனக்கு யாரு அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது, தெரியாம நான் கோவத்துல பேசியிருப்பேன். நீயும் நானும் எவ்வளவு நாள் ஒன்னா இருந்திருக்கோம், எவ்வளவு பேசியிருக்கோம், நமக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் குழந்தைங்களை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. எனக்கும் ஒரு குழந்தை இருந்தது, அது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நான் பேசுறது மிகப்பெரிய தப்பு, நான் ஜெயிலுக்கு போனாலும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் நான் அப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் சொல்றதை நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் இனிமே குழந்தைங்களை பத்தி எடுக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி வீடியோல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனே அந்த வீடியோல ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ட்விஸ்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை திருமணத்தை இவ்வளவு ஜாலியா கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.